ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் ஆவிக்குரிய ஓட்டம் என்கிறதை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரும். ஒரு தெளிவற்ற நிலைகளிலே நாம் இந்த ஓட்டத்தை ஆசரிக்க துவங்குகிறது உண்டானால் ஓட்டத்தினுடைய இறுதி பரியந்தம் ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஒருபோதும் உருவாக்கப்படாத ஒன்று. பல ஜனங்கள் தங்களுடைய மனம் போன போக்கின்படி தங்களுடைய மாம்ச வல்லமைகளை பயன்படுத்தி மாம்ச அறிவை பயன்படுத்தி இந்த ஓட்டத்தை ஆசரித்தார்கள். ஆனால் அந்த ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்க? பாதி வழியிலே இந்த ஓட்டத்தை நிறுத்தவும் பாதி வழியிலே விழுந்து போகவும் தேவனுக்கு உண்டான சகல மகிமையான காரியங்களை இழக்கவும் தக்கதான சூழ்நிலைகள் அவர்கள் வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்கிற்று என்பதை கர்த்தருடைய வசனத்தின் மூலம் நீங்களும் நானும் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த தெளிவு நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவராகிய தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய வழிகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஜீவனுக்கு போகக்கூடிய வழி எப்படிப்பட்டது என்றால் நேரான ஒரு வழி. அதுல எந்த விதமான குறுக்கு சந்துகளோ அதுல இங்க திரும்பணும் அங்க திரும்பணும் அந்த மாதிரியான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகணும், ஃபர்ஸ்ட் ரைட் கட்ல போகணும், செகண்ட் லெஃப்ட் கட்ல போகணும், அப்படிலாம் இல்லை. ஒரே நேரான ஒரு பாதை, அதுல குழப்பங்கள் ஒன்றுமே இல்லை. அப்ப ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு குழப்பம் தராத ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தராகிய தேவன் அனுமதிக்கின்றார். அப்ப இந்த வாழ்க்கையை பற்றிதான ஒரு தெளிவு முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பிச்சாதான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில இந்த வாழ்க்கையை முதல் காரியம் நீங்களும் நானும் ஆழமாய் நிதானித்து பார்த்து எந்தெந்த காரியங்களின் ஊடாக நான் கடந்து போனால் எவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும், எந்தெந்த காரியங்களின் ஊடாக கடந்து போனால் எவைகளை எல்லாவற்றையும் நான் இழக்க வேண்டியது அவசியம். பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய நேரத்துல பல நேரங்களில் பல காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சேகரிக்க வேண்டும். சில விஷயங்களை நீங்களும் நானும் விட்டு விலக வேண்டியது அவசியம். எல்லாத்தையும் நம்ம கர்த்தருடைய நாமத்தினால எடுத்துக்கொள்ளக்கூடாது. விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகணும், சேகரிக்க வேண்டிய காலங்களை நீங்களும் நானும் சேகரிக்கணும். இந்த விஷயத்துல ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சாதான் எதை சேகரிக்க வேண்டுமோ அதை சேகரிக்காம எதை விட்டு விலக வேண்டுமோ அதை நாம் பிடித்துக் கொள்கிறது உண்டானால் நிச்சயமாக இந்த வழி ஒரு கடினமான ஒரு பாதையா போயிடும். அப்போ வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு தெளிவை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே விசேஷித்த வண்ணமாய் எதிர்பார்க்கும் தேவனாய் விளங்குகின்றார். தெளிவு என்கிறதை பற்றி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் கூட மீண்டும் கர்த்தருடைய நாமத்தினால் இதே விதமான வார்த்தைகள் எனக்கு வலியுறுத்தப்பட்டது. காலங்களை பற்றியதான ஒரு மிக தெளிவான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். காலங்களை பற்றி கர்த்தர் பல நேரங்களில் பல விஷயங்களை பேசி கொண்டு வருகின்றார். இந்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் பெற வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட ஆரம்பித்தாலும் கூட அவைகளை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் சந்திக்கவே முடியாது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்துக்குள்ள நான் சொல்லிட்டு வரேன் பாருங்க. நம்முடைய ஐக்கியத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். நம்முடைய ஐக்கியத்தில் என்ன விதமான காரியம் உருவாக்கப்படுகிறது? சில நேரங்களில் ஆராதனை முறைமைகளுக்கு நாம் வர தடைப்பட்டு விடுகின்றோம். இந்த காரியத்தை நம்ம விட்டுட்டு போயிடும். ஆனால் இதே மாதிரி நமக்கு எல்லா நாளிலும் ஆராதனை முறைமைகள் கொடுக்கப்படுமானா இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அந்த காலம் நிறுத்தப்பட்ட பிறகு நீங்கள் தேடினால் கூட அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில வராது. நல்லா யோசிக்கங்க. ஆராதனை முறைமைகள் மட்டுமல்ல, எதை ஆண்டவராகிய தேவன் தர ஆரம்பித்தாலும் அதை மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அதை நீங்க அலட்சியப்படுத்துகிறது உண்டானால் அதை நீங்கள் வேண்டி விரும்பினாலும் கூட அது மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் வராது. இதற்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். கர்த்தருடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு ஒரு நாள்ல பெரிய ஊழியங்கள் யாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப பசியோடு கூட அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் அவன் கேட்கிறான், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சாப்பாடு வேண்டும் என்கிறதை பற்றி. உடனே அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் சொல்றாங்க, சமையல் பண்ணிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க. உடனே பேதுரு என்கிற அந்த மனிதன் சொல்கிறான், சார் நான் மேல் வீட்டரில் போய் உட்கார்ந்துருக்கிறேன் என்று சொல்லி மேல் வீட்டரிலே கடந்து போய் அவர் அதாவது சமைக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் நம்ம போய் உட்காந்து நம்ம ஜெபிக்கலாம்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய ஒரு தரிசனம் ஒன்று அவருடைய கண்களுக்கு முன்பதாக காண்பிக்கப்படுகிறது. வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு கூடு ஒன்று தரையை நோக்கி இறங்கி வருகிறதாக. அதுல பலவிதமான விலங்குகளும் பலவிதமான பறவைகளும் பலவிதமான பிராணிகளும் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூடு. வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு சத்தம் ஒன்று கேட்குது, இதை நீ அடித்து புசி என்கிறதை பற்றி. உடனே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், நான் ஒரு யூதன், இந்த மாதிரி தீட்டான காரியங்கள் எல்லாம் நான் சாப்பிடக்கூடாது ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்துகிறது எப்படி? தேவன் சுத்தப்படுத்தினதை நீ தீட்டாக நினைவு கூடாது, இதை நீ சாப்பிடுன்னு சொல்றாரு. இல்ல, நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் பிறப்பிலேயே நான் யூதனாக பிறந்திருக்கிறேன்.
ஆகவே இப்படிப்பட்ட அசிங்கமான அசுத்தமான காரியங்களை நான் சாப்பிடக்கூடாது என்கிறது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்ட பிரமாணம். இவைகளை நான் சாப்பிடுகிறது எப்படி? 3வது முறையும் அதே வார்த்தைகள் அறிவிக்கப்பட்ட பொழுது கர்த்தருடைய நாமத்தினால் அந்த கூடு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. இப்ப பேதுரு என்ன யோசிச்சிருப்பார்? சரி, 3 தடவை கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் பேசிட்டார், 3 முறை கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட பேசியிருக்கக்கூடிய நேரத்துல 4வது முறை மீண்டும் ஒரு வேளை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அந்த கூடு இறங்கி வரும். ஏன்னா ஏற்கனவே பேதுருக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து கேட்கின்றார், நீ என்னை நேசிக்கிறாயா பேதுருன்னு கேட்கிறார். எத்தனை தடவை கேட்கிறாரு? 3 முறை கேட்கிறார். இந்த காரியங்களின் அடிப்படையில் கர்த்தருடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு தருணம் கொடுக்கப்படும் என்று என்கிறதை நம்பி கர்த்தருடைய நாமத்தினால் வானத்தை அண்ணாந்து பார்த்திருந்த பொழுது எடுக்கப்பட்ட கூடு திரும்ப வரவே இல்லை. அது மாதிரி தான் தேவன் தந்த தருணங்களும் காலங்களும். இது எல்லா நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்ளிகபிள் ஆகாது. சில காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமான ஒரு ரம்மியமான ஒரு காலம். நீங்க வாட்டுக்கு ஆராதனைக்கு வருவீங்க, ஒருவர் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை உச்சரிப்பார், அந்த வார்த்தைகளின் ஆழமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். நான் தியானிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு நான் ஆழமான அனுபவங்களை நான் மெய்யாகவே இந்த காரியங்களை யாவற்றையும் யோசிக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கர்த்தராக தேவன் தந்திருக்கிறாரே. சந்தோஷப்பட வேண்டிய சில காலங்கள், சில காலங்கள் இவைகள் எல்லாம் மறுக்கப்படக்கூடிய காலங்கள் வரும் பொழுது அவைகளை நீங்கள் தேடினால் கூட வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வசனத்தில் சொல்லுகின்றார், எல்லா ஜனங்களும் எல்லா விதமான இடங்களிலும் தூர தேசங்களிலே என்னுடைய வசனங்களை தேடுவாங்க. வாலிபர்களும் கன்னிகைகளும் வசனங்களை தேடி அவர்கள் சோர்ந்து போவாங்க. அவர்கள் தேடினாலும் கிடையாதவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய நிலைகள் அந்த குறிப்பிட்ட காலத்தோடு கூட நிறுத்தப்பட்டு போயிடும். அதற்கு பின்பதாக தேடினாலும் அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் வராது. ஆகவேதான் தருணங்களையும் காலங்களையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே சரியான விதத்தில் தவறாமல் பயன்படுத்த வேண்டியது அவசியம். இந்த நாள் மாதிரி இன்னொரு நாள் வராது. இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் எனக்கு இத்தனை விதமான நன்மையான காரியங்களை தந்திருக்கிறாரா, இதை நான் ஒரு வேளை அலட்சியப்படுத்துகிறது உண்டானால் இதை போலத்த இன்னும் ஒரு செய்தி உங்க வாழ்க்கையில வராது. இன்னும் ஒரு தருணம் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்படாது. இதுல கர்த்தர் எதை பேச வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விருப்பப்பட்டு உங்களை அழைத்து கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் தேடினால் கூட இனி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் கொடுக்கப்படாது. அப்ப தேவன் தரக்கூடிய அந்த நேரங்களை நீங்களும் நானும் ஆவலாய் காத்திருந்து பெற்றுக்கொள்ள துவங்கினா மட்டும்தான் அதற்குண்டான பல விதமான மகிமைகளை தடையில்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். காலங்களை பற்றி சில விஷயங்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்மோடு கூட பேசி கொண்டு வருகின்றார். வெளிப்படுத்துகிற விசேஷத்துல 3வது அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்கிறீங்க. கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்களை சற்று நான் தான் நம்ம வாசிக்கிறீங்க. கவனிங்க. அது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியான பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகின்ற சோதனை காலத்திற்கு தப்பும்படிக்கு நானும் உன்னை ரட்சிப்பேன். இதை கேட்ட உடனே நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்துடும். கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, பூமியில எங்கும் வரக்கூடிய எல்லா சோதனையினுடைய காலத்திலே நின்று நான் உன்னை காப்பாற்றும்படி நான் உன்னை தப்புவிக்கும் தேவனாய் விளங்க போகிறேன். அந்த சோதனைகள் உன்னை அணுகாத அளவிற்காக நான் உன்னை பாதுகாக்க போறேன். இதை கேட்ட உடனே நம்மை அறியாத ஒரு பெரிய ஒரு பரவசம், ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஆனா அடுத்த வார்த்தையில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். என்ன வார்த்தை சொல்றார் பாருங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்யறாரு. என்ன செய்யறாரு? சோதனை காலத்திலே கர்த்தராகிய தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் உன் கிரீடத்தை இழக்காமல் நீ பாதுகாத்துக் கொள்ளணும். என் காலத்துல நான் செய்ய வேண்டிய வேலை அது. கர்த்தர் செய்ய வேண்டிய வேலை உன்னை பாதுகாக்கிறது. ஆனால் உனக்குண்டானவைகளை ஒன்றையும் இழக்க கொடுக்காத அளவிற்காக அது ஒருவேளை வரமா இருக்கலாம், அது ஒருவேளை தாளந்தா இருக்கலாம், அது ஒருவேளை அழைப்பா இருக்கலாம். ஒருவேளை நாம் யோசிக்கலாம், இத்தனை தூரம் நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய கர்த்தர் இவைகளையும் என்னுடைய வாழ்க்கையிலே காப்பாற்றி தரமாட்டார். உன்னுடைய வேலையை நீ தான் செய்யணும், கர்த்தருடைய வேலையை அவர் தான் செய்வார். கர்த்தருடைய வேலை என்ன? எல்லா சோதனை காலங்களிலே நின்று உங்களையும் என்னையும் காப்பாற்றுகிறது கர்த்தருடைய பணி.
ஆண்டவராகிய தேவன் உங்கள் மேல் சாத்தானுடைய எல்லா விதமான அதாவது அந்த ஆவிக்குரிய போராட்டங்களின் மூலமாக வரக்கூடிய சேதங்கள் ஒன்றும் அணுகாத அளவிற்காக உங்களை சூழ நின்று பாதுகாக்கும் தேவனாக, உங்களுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களிலே ஆண்டவராகிய தேவன் துணையாய் நின்று சோதிக்கப்படக்கூடிய காலங்களிலே நீங்கள் உங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகாத அளவிற்காக ஏற்ற பலத்தை தந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கடமை கர்த்தருடைய கடமை. என்றாலும் கூட தந்திர வழியாக கூட ஒருவேளை சாத்தான் உள்ள வரலாம். எப்படி வரலாம்? தந்திரமான மார்க்கத்தின் மூலமாக உள்ள வரலாம். நமக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய அளவிற்காக சாத்தான் வரக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் ஆயத்தமாய் கர்த்தருடைய பலத்தோடு கூட அவனை நீங்களும் நானும் மேற்கொள்ளக்கூடிய மக்களாக விளங்கிடும். ஆனால் தந்திரமாய் வரக்கூடிய பிசாசு, ஒருவேளை உபதேசங்களின் மூலமாய் வரக்கூடிய சாத்தான், ஒருவேளை உங்களுடைய இன்னும் ஆரோக்கியமாக்கப்படாது இருக்கக்கூடிய உள்ளிந்திரியமான ஆவிக்குரிய சகலவிதமான நன்மையான காரியங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய பலவிதமான நிலைகளின் மூலம் சாத்தானுடைய தன்மைகள் உள்ள வந்து உன்னுடைய கிரீடத்தை வஞ்சிக்கக்கூடிய வஞ்சனைகளுக்கு உட்படுத்தக்கூடிய நிலைகளை உன்னாலும் என்னாலும் பார்க்க முடியும். இந்த நேரத்தில் கர்த்தர் உனக்கு உதவி செய்ய மாட்டாரு. நீதான் உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரங்களை, தாளந்துகளை, கிரீடத்தை தப்பாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப இந்த முதல் வசனத்தோடு கூட எல்லா மக்களும் நின்றுவாங்க. என்ன காரியத்தை சொல்லுவாங்க? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குருவாங்க, எல்லாத்தையும் காப்பாற்றுவாங்க. ஆண்டவராகிய தேவனே தம்முடைய வார்த்தையின் மூலம் சொல்லிட்டார். என்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு? சோதனை காலத்திற்கு நான் உன்னை தப்புவிக்கும் தேவனாய் விளங்குவேன். எத்தனை இடர்கள் வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். கர்த்தரே காப்பாற்றிருப்பாருங்க. இனி நான் என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் காப்பாற்றும் தேவன் கூட இருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், சோதனை காலத்திலிருந்து தான் உன்னை காப்பாற்றுவேனே தவிர உனக்குள்ளதை பற்றிக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் நீதான் எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப ஏன் வேலையில நான் பழுதற்றவனாய் காணப்பட வேண்டியது அவசியம். இதை தான் கர்த்தர் திட்டமும் தீர்க்கமாய் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார். எனக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியில கர்த்தர் தலையிட மாட்டார். நமக்கு கைடன்ஸ் கொடுப்பாரு, கைட் பண்ணுவாரு, இந்த மாதிரி காரியங்களை செய்ய என்று. அதை செய்ய வேண்டிய வேலை அது உங்க வேலை. இதுல ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய மாட்டார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க சும்மா இருப்பீங்க ஒரு காலம். இன்னும் ஒரு காலம் கர்த்தராகிய தேவன் உங்களுடைய கரங்களை பழக்குவிக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனையின்படி யுத்தங்களை செய்ய வேண்டியது அவசியம். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில எனக்குண்டான விஷயங்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரங்களிலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார். இதுல ஒரு அலட்சியமான ஒரு போக்கு, என் கையில இருந்து ஏதாகிலும் ஒரு காரியம் என்னை விட்டு அப்புறப்படுத்தப்படுகிறது உண்டானால், கொஞ்ச வருஷத்திற்கு முன்பதாக நான் ராமநாதபுரத்திலே இயேசுவின் துணி ஊழியத்தோடு கூட இணைந்து பணியாற்றக்கூடிய அந்த காலங்களில் சில நேரங்களில் அந்த சபையில் இருக்கக்கூடிய மக்கள் சில விதமான தவறுகள் யாவற்றையும் செஞ்சிருவாங்க. சபையில அண்ணனுக்கு தெரியாம, நாலேஜுக்கு தெரியாம, அல்லது ஏதோ அவங்க மனம் போன போக்கின்படி காரியத்தை செஞ்சிருவாங்க. இந்த காரியங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய சகோதரனுக்கு அறிவிக்கப்படக்கூடிய நேரத்தில் உடனே கர்த்தருடைய வார்த்தைகளை கடினமாக அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மீறின காரியங்கள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. உடனே அவங்க செய்யக்கூடிய காரியம் என்ன? நேராக போய் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இந்த ஊழியம் எங்களுடைய கரங்களை விட்டு பறிக்கப்படாதபடிக்கு, எப்படி பறிக்கப்படாதபடிக்கு நான் இவைகளுக்காக திறப்பில் நிற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டது, எத்தனையோ விஷயத்தை நம்ம இழந்துட்டோம். அதை பத்தி நமக்கு அக்கறையே இல்லை. ஆனால் நியாய தீர்ப்பு என்கிற ஒரு நாள் வரும் பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் நீங்களும் நானும் கட்டாயம் கணக்கு சொல்லும். அங்க உங்க சபை போதகர் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் யாருடைய கரங்களுக்குள் கர்த்தராகிய தேவன் பொறுப்பை தந்தாரோ, என்னென்ன பொறுப்பை தந்திருக்கிறார், அது சின்ன பொறுப்பா இருக்கலாம், பெரிய பொறுப்பா இருக்கலாம், சின்ன வேலையா இருக்கலாம், பெரிய வேலையா இருக்கலாம். ஒருவேளை எல்லா அதாவது இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் சுத்திகரிக்கக்கூடிய பணியா இருக்கலாம், அல்லது இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் நீங்களும் நானும் சீர்படுத்தக்கூடிய ஒரு பணியா இருக்கலாம், அல்லது ஏதாகிலும் ஒரு பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய பொறுப்பை அலட்சியமாய் நீங்கள் செய்து இழக்க கொடுக்கிறது உண்டானால், காலங்கள் உங்களுக்காக காத்திருக்காமல் அந்த பொறுப்புகள் உங்கள் கரங்களை தாண்டி போகும். அப்புறம் நீங்க தேடினா கூட அது உங்க வாழ்க்கையில வராது. அந்த காரியங்களை பற்றி நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாக கணக்கு சொல்ல வேண்டியது அவசியம். இதுல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த ஜீவ கிரீடத்தை இழக்கிறதும் காப்பாற்றுகிறதும் உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு. இதை நீ காப்பாற்றவும் செய்யலாம், இழக்கவும் செய்யலாம். கவனவீனமாய் நீ இந்த ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால், இப்ப நான் உனக்கு எந்த விதமான விஷயத்தை நான் பேச மாட்டேன். ஜீவ கிரீடத்தை ஏன்பா நீ தொலைச்சிட்ட கேட்க மாட்டேன். ஆனால் நியாய தீர்ப்பு என்கிற அந்த நாள் வரும் பொழுது உன் கிரீடம், உனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரீடம் எங்கே என்று நான் கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்களும் நானும் சொல்ல திராணியற்றவர்களாக நிற்கிறது உண்டானால், பரலோகம் உங்களையும் என்னையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசுவாசம்,
ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு, ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டம், இதை நான் திரும்ப பெற வேண்டும். இல்லை ஆண்டவரை அழிச்சு நான் மறுபடியும் நான் ஓடுறேன், இல்லை, முடியாது. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை பற்றிதான ஒரு சின்ன ஒரு அலட்சியம் நம்முடைய ஆவிக்குரிய மேன்மையான காரியங்கள் யாவற்றிலும் முற்றிலும் இழக்கச் செய்யக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த காலங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். காப்பாற்ற வேண்டிய ஒவ்வொரு விதமான உடைமைகளை நீங்களும் நானும் பாதுகாக்க வேண்டியது அவசியம். நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜீவ கிரீடத்தை பற்றியதான சகல நிலைகளை நீங்களும் நானும் பாதுகாக்க வேண்டும். தொடர்ந்து வரக்கூடிய வசனத்தை வாசிக்கிறேன். அதில் என்ன விதமான வார்த்தை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அதுல 12வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது எப்ப நடக்கும் அப்படின்னா, அடுத்த வசனத்தை அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். ஜெயம் கொண்டால் 2 வேலை நீ செய்யணும். தேவன் தரக்கூடிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான். சோதனை காலத்துக்கு நான் உனக்கு பாதுகாப்பேன். ஆனா நீ செய்ய வேண்டிய வேலை 2 வேலை செய்யணும். 1, உனக்குள்ளதை இழக்காத அளவிற்கு ஜாக்கிரதையா பாதுகாக்கணும். 2, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் உனக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா காரியங்களையும் ஜெயிக்கக்கூடியவனாய் நீ இயங்க வேண்டியது அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது சோம்பி திரியும் ஒரு வாழ்க்கை கிடையாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது இயக்கமற்ற ஒரு வாழ்க்கையெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்கிறது மற்றவன் இயங்குகிறதை வேடிக்கை பார்க்கும் ஒரு வாழ்க்கையில. இப்ப இருக்கக்கூடிய நிறைய திருச்சபைகள்ல, ஏன் நம்முடைய ஐக்கியத்தில் கூட எல்லா விதமான காரியங்களிலும் எது நம்முடைய வாழ்க்கையை பிரதான பங்காக காணப்படுகிறதுன்னு சொன்னா, ஒருவன் இயங்குவான், எல்லா மக்களும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், எல்லா ஜனங்களும் இயங்கக்கூடிய இயக்கம்தான் கிறிஸ்தவ இயக்கம். எல்லாரும் இயங்கணும். நான் என்னுடைய பங்குக்கு இயங்குகிறது மாதிரி நீங்க உங்க பங்குக்கு இயங்கணும். உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை பற்றியதான இயக்கத்தை நீங்கள் மறுக்கிறது உண்டானால் பரலோகம் உங்களையும் என்னையும் ஒரு நாளும் அங்கீகரிக்காது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பரலோகத்தின் சட்டம் என்கிறது அது இந்த பூலோகத்தினுடைய சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று. பரலோகத்துல இயங்காது இருக்கக்கூடிய எவனுக்கும் அங்கே இடமே கிடையாது. எல்லா விதமான காரியத்திலும் உங்கள் இயக்கம் பரலோக சம்பந்தப்பட்ட காரியத்திற்கு அடுத்ததாக இருக்க வேண்டியது அவசியம். நான் கர்த்தருடைய நாமத்தினால 3 வேளை சாப்பாட்டுக்குரிய சமையெல்லாம் செஞ்சு, ஆண்டவரே பரலோகம் என்னை ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. நீ உலகத்துக்குரிய வேலைக்காக இயங்கக்கூடிய அந்த இயக்கத்தை பரலோகம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது, அங்கீகரிக்காது. நீ பரலோகத்துக்குரிய இயக்கத்திற்கு எவ்வளவு தூரம் நீ ஸ்பெண்ட் பண்ற, எவ்வளவு தூரம் நீ செலவு பண்ற, பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான காரியங்களை பற்றியதான ஒவ்வொரு விதமான புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல, பரலோகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவனுடைய தன்மைகளை பற்றியதான அறிவை அடையக்கூடிய விஷயத்துல எவ்வளவு தூரம் நீங்கள் முயற்சிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் தான் பரலோகம் உங்களையும் என்னையும் அறியக்கூடிய அறிவுள்ளதாய் விளங்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்பதான் இதனுடைய விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து பூமிக்குள்ளாக இறங்கி வந்தார். இறங்கி வரக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பாருங்க. பரலோகம் இயேசுவின் ஒவ்வொரு காரியத்தையும் உற்று கவனிக்கக்கூடியதாய் விளக்கிற்று. முதல்ல இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறக்கக்கூடிய ஒரு தேவனாய் பூமிக்குள்ள இறங்கி வர்றார். ஆண்டவராகிய தேவன் ஒரு மாட்டு தொழுவத்திலே ஒரு கன்னிகையினுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய தேவனாய் இறங்கி வருகின்றார். இறங்கி அந்த பிறப்பினுடைய காரியம் உருவாக்கப்பட்ட உடனே வசனத்தில் என்ன போட்டுக்கு, உடனே அச்சணமே தேவ தூதர்களுடைய சேனைகள் தோன்றி. அப்ப பரலோகத்துக்கு இந்த ஒரு காரியம் எப்படி தெரிஞ்சிச்சு? நீ செய்யும் ஒவ்வொரு கிரியைகளையும் பரலோகம் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் பரலோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட காரியங்களை செய்ய பழகு. அப்பதான் பரலோகம் நீ திரும்பி பார்க்கும். இல்லாட்டி பரலோகம் உங்களை மெய்யாகவே அங்கீகரிக்க. இயேசு செய்த ஒவ்வொரு வேலையும் பாருங்களேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தமுள்ள ஊழியத்திற்காக பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினால் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் வனாந்தரத்துக்குள்ளாக அழைத்து கொண்டு போகப்பட்டார். வனாந்தரத்திலே கர்த்தருடைய நாமத்தினால் சாத்தானால் சோதிக்கப்பட்ட பிறகு வசனத்தில் என்ன போட்டுக்கு, தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கக்கூடியவராய் விளங்கக்கூடிய நேரத்திலே தேவ தூதன் ஒருவன் தோன்றி அவரை பலப்படுத்த துவங்க ஆரம்பித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக, சகல ஜனங்களுக்கு முன்பதாக, பிதாவை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தர் பேசின வார்த்தைக்கு உடனே வானத்திலிருந்து பதில் வரக்கூடியதாய் விளங்கிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான நிகழ்வும் என்னுடைய வாழ்க்கையில் மூலம் பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பரலோகம் உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கவனிக்கக்கூடிய அளவிற்கு பரலோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். இது தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமை. இதை நீங்க இழந்துட்டீங்கன்னா
இந்த உரிமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே இம்மையிலே மட்டுமல்ல மறுமையில கூட பெற முடியாது, அல்லது மறுமையில போக முடியாது. நம்ம நினைக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தினால நான் 4 காசு நான் காணிக்க போட்டேன் ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தினால நான் 4 ஊழியத்தை நான் செஞ்ச ஆண்டவரே, 4 டிராக்ஸ் நான் கொண்டு கொடுத்த ஆண்டவரே, என்னை பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. பரலோகத்தில் நீங்க போனா நீங்க யாருங்கன்னு கேட்பாங்க உங்களை பார்த்து. ஏனென்றால் உங்கள் ஒவ்வொரு அசைவும் பரலோகத்தினால் கவனிக்கப்படக்கூடிய அளவிற்கு பரலோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ துவங்கினால்தான். அதுக்கு தான் இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தும். பரலோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கைனா என்னங்க? எதை ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்றார்? நான் என்ன காரியத்தை செஞ்சா பரலோகம் என்னை திரும்பி பார்க்கக்கூடியதாய், பரலோகம் என்னை அங்கீகரிக்கக்கூடியதாய், பரலோகத்திற்கு உடன்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகத்தக்கதாக என்னுடைய கிரியைகள் எல்லாம் தேவத்துவம் வாய்ந்ததாக விளங்க வேண்டும் என்றால் என்னுடைய வழிகளை நான் எந்த அளவிற்கு நான் சீராக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், என் வசனத்திற்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழும் ஒவ்வொரு மனிதனையும் பரலோகம் உற்று கவனிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. எல்லா காரியத்தையும் நீங்கள் வசனத்திற்கு உட்படுத்தப்பட்டு நீங்கள் காரியங்களை செஞ்சீங்கன்னா பரலோகம் உங்களை மெய்யாகவே திரும்பி பார்க்கக்கூடியதாய், நீங்க செய்யும் ஒவ்வொரு விதமான செயல்களும் பரலோகத்தை அசைய பண்ணக்கூடியதாய், பரலோகத்திலே பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாய். ஆண்டவராகிய தேவன் பேதுருவுக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகத்தை கர்த்தராகிய தேவன் தர துவங்க ஆரம்பித்தார். நீ பூமியில் எதை கட்டுவாயோ, ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றார் பாருங்க, பரலோகத்திலே அவைகள் அப்படின்னா பூமியிலே செய்யக்கூடிய செயல்களுக்குரிய ரிவார்டு அங்க வந்துடும். அந்த செயல்கள் ஆண்டவராகிய தேவனால் கவனிக்கப்படும் பொழுதுதான் நீங்கள் செய்யும் செயலுக்கேற்ற மகிமையை அந்த ராஜ்யத்தில் நீங்கள் துவங்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, பரலோகமும் பூலோகம் வெவ்வேறு. கவனிங்க, பரலோகம் பூலோகம் வெவ்வேறு காரியங்களை நோக்கி உங்களையும் என்னையும் அழைத்துக் கொண்டு போகக்கூடியதல்ல. நீங்க பரலோகத்துல நீங்கள் வசிக்க வேண்டும் என்றால் பூலோகத்திலே பரலோகம் அங்கீகரிக்கும் வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். அப்படி இருந்தா தான் அந்த ராஜ்யத்திலே பிரவேசிக்க முழு தகுதியை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா இந்த காலங்களை நான் பயன்படுத்த வேண்டியது அவசியம். எனக்குண்டானவைகளை என்ன அர்த்தம்? பரலோகத்தில் ஜீவ கிரீடம் அது விலையேற பெற்ற ஒன்று. பரலோகத்தில் போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருடைய நாமத்தினாலே சிங்காசனத்தில் அமர்த்தப்படக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்பதாக இப்பவே ஜீவ கிரீடத்தை கர்த்தராகிய தேவனுடைய கையில கொடுத்துட்டு ஆண்டவராகிய தேவன் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ பரலோகத்திற்கு வரும்போது இந்த கிரீடத்தை பத்திரமா எடுத்துட்டு வாப்பான்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? பரலோகத்துக்கு வரும்போது இந்த கிரீடத்தை பத்திரமா எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. கர்த்தராகிய தேவன் நீ அங்க வரும்போது உனக்கு நான் தரேன் அதெல்லாம் சொல்ல, இப்பவே நான் உன் கையில கொடுத்துட்டேன்ப்பா, அதுக்கு உண்டான எல்லா அழைப்பையும் உனக்கு தந்துட்டேன், எல்லா காரியத்தையும் தந்துட்டேன். இதை சேதப்படுத்தாத அளவுக்கு நீ பத்திரமாய் நீ கொண்டு வந்தால் அந்த கிரீடத்திற்குரிய மகிமையான அந்த இருக்கையிலே அமர பண்ணக்கூடிய அந்த தன்மையை நீ பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்கி விடுவாய். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே தேவன் எவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய கையில தந்திருக்கிறாரோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறோமோ அவைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, காப்பாற்றப்படக்கூடிய தன்மைகளுக்கு விரோதமாக அடுத்த வருஷத்துல போட்டுக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்னு போட்டுருக்கு. அந்த காப்பாற்றப்படக்கூடிய காரியங்களை போரிட்டு உங்கள் கரங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நிறைய போராட்டம் வரும். அந்த போராட்டத்திலே போராடி ஜெயம் பெற்று நீங்கள் அவைகளை கடைசி வரைந்தும் பாதுகாத்துக் கொண்டால் நித்திய ஜீவ கிரீடத்தின் மகிமையான காரியங்களிலே பிரவேசிக்க நீங்களும் நானும் தகுதி பெற்ற ஒரு மக்களாய் விளங்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலங்கள் போரிட வேண்டிய காலங்கள். உங்களுக்கு உண்டான கிருபைகளை நீங்களும் நானும் இழக்கக்கூடாத ஒரு காலம். நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை வல்லமைகளை இழக்கக்கூடாத ஒரு காலம். எப்போ இந்த அதிகாரங்களும் வல்லமைகளும் என்னுடைய வாழ்க்கை விட்டு போயிடும்னா, இதை பற்றி நான் அக்கறையே இல்லாமல் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை பற்றி நான் யோசிக்காமே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை பற்றி எனக்கு எந்த விதமான மனசுல ஒரு நினைவு கூட என்னுடைய வாழ்க்கையில வரலன்னு வச்சுக்கோங்களேன், இவைகள் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை விட்டு பறிக்கப்பட்டாலும் கூட அக்கறையே என் வாழ்க்கையில வராது. அப்ப ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை பற்றியதான ஆழமான தெளிவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நேற்று கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் இப்ப எனக்குள்ள இருக்கான்னு பாருங்க. நேற்று ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவரோடு கூட உரையாடும் அந்த அந்யோன்யமான அனுபவம் இன்னைக்கு என்கிட்ட இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை இல்லை என்றால் கர்த்தருடைய நாமத்தினால் ஜெயத்தோடு கூட ஜெயம் பெற்று அவைகளை திரும்ப பெற வேண்டியது அவசியம். அதுல ஒன்றை நீங்க இழக்க கொடுத்துடக்கூடாது. நீ இழந்துட்டீங்கன்னா
திரும்ப அதை நீங்கள் தேடினாலும் அது உங்கள் வாழ்க்கையின் நடுவிலே ஒருபோதும் அகப்படுத்தப்படுகிறது இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. காலங்கள் எல்லாம் நீங்களும் நானும் இயங்க வேண்டிய காலம், உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை பாதுகாக்க வேண்டிய காலம். அதற்காக போரிட்டு அவைகளிலே நின்று நீங்கள் அவைகளை காப்பாற்ற துவங்க ஆரம்பித்தால்தான் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் முழு எலிஜிபிலிட்டி நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இரண்டாவது விஷயத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷத்துல அதுல 16வது அதிகாரம், யோவான் 16வது அதிகாரம் 2 முதல் 4 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லும். யோவான் 16வது அதிகாரம் 2 முதல் 4 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கிறேன் கவனிங்க. அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். 3வது வசனம், அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். 4வது வசனம், அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலேயே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் 2வது ஒரு காரியம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை பாதுகாக்க வேண்டிய காலம். தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பக்தி விருத்திக்காக பல விஷயங்களை தீர்க்க தரிசனத்தினால் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய தேவன் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய வல்லமையினால் பெற்றிருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்களை, தீர்க்க தரிசனத்தினால் உண்டாஇருக்கக்கூடிய வரங்களை குறித்து நீ அசட்டையாயிராமல் ஜாக்கிரதையா இருப்பான்னு சொல்றார். தீர்க்க தரிசனம் ஆண்டவராகிய தேவனுடைய சகல விதமான மன பிரதிபலிப்புகள் யாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சந்தித்து பல விஷயங்களை பேசக்கூடியவராய் விளங்குகிறார். இது எதுக்கு அப்படின்னா வரக்கூடிய காரியங்களை பற்றி முன்பதாகவே கர்த்தர் அறிவிக்கும் முகாந்திரமாக. இந்த காலம் இப்போ வரப்போகுது, இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட போகிறது. இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாவற்றிலும் கூட ஜனங்கள் எதை தங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் எழுதி வைத்துக் கொண்டு நடக்குதா இல்லையா, இவர் உண்மையான தீர்க்கதரிசியா போலி தீர்க்கதரிசி இப்படிதான் பார்க்குறாங்க. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நீங்கள் நினைவு கூறுகிறதற்கும் உங்களை சீர்படுத்துகிறதற்குமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இவைகளை நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். இதில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, உங்களை கொலை செய்யும் காலம் வரப்போகிறது. கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இந்த கொலை செய்யக்கூடிய காரியங்கள், கொலை என்று சொன்னால் உங்களுக்கு நல்லாகவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது எல்லா விதமான மக்களாலும் மெய்யாகவே புறக்கணிக்கப்படக்கூடிய சட்டத்துக்கு புறம்பான ஒன்று. சட்டத்துக்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் சட்டப்படி நியாயம் தீர்ப்பக்கூடிய அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து. ஆனா இதுல ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகின்றார், உங்களை கொலை செய்யும் காலம் வரப்போகிறது. ஆனால் அந்த கொலை நியாயப்படுத்தப்படக்கூடிய அளவிற்காக என்ன சொல்றாங்க பாருங்க, அப்படி கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறான் என்று நினைக்கக்கூடிய காலம் வரும். நியாயப்படுத்துவாங்க. அவங்க செய்யக்கூடிய அந்த தவறை அது சட்டத்தின்படி அது தவறாக காணப்பட ஆரம்பித்தாலும் நியாயத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் புரட்டி போடக்கூடிய அளவிற்கு தாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை நியாயப்படுத்தக்கூடிய காலம் வரப்போகுதுன்னு கர்த்தர் சொல்றார். இப்பவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள் என்பதை பற்றி நாம் அறிஞ்சிருக்கிறோம். செய்யப்பட்டிருக்கக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் ஆவிக்குரிய வட்டாரத்திலும் கிடையாது, உலக ரீதியாக காணப்படக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். ஒரு காலத்தில் தவறுகள் நம்முடைய வாழ்க்கையை சுட்டி காண்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் ஜனங்கள் மனம் திரும்பும்படிக்காக, கர்த்தருடைய நாமத்தினாலே மனம் திரும்புதலை தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளும்படிக்காக புலம்பி அழக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சான். தாவீதினுடைய வாழ்க்கையிலே தவறுகள் அறிவிக்கப்பட்ட பொழுது, கர்த்தருடைய நாமத்தினால் நீ தவறான ஒரு காரியத்தை செஞ்சிட்ட தாவீது, உனக்கு எத்தனையோ விதமான நன்மையான காரியங்களை கர்த்தராக தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல நீ மற்றவனுடைய பொருளை இச்சையோடு கூட பார்த்து எடுத்துக்கொண்டு அவனை கொலை செய்யக்கூடிய காரியங்களை நீ செய்தபடியினாலே ஆண்டவராகிய தேவனுடைய கோபம் உன்னுடைய வாழ்க்கையை மூடப்போகிறது என்பதை பற்றி கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது தாவீது உடனே தான் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஆசனத்தை விட்டு கீழே இறங்கி வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கிழித்துக் கொண்டு சாம்பலையும் புழுதியும் தலையிலே வாலி போட்டுக்கொண்டு கர்த்தரை நோக்கி புலம்பி அழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். ஒரு காலத்துல தவறுகள், எல்லா விதமான தவறுகளையும் உணர்ந்து மனம் திரும்பும் காலம் அந்த காலமா இருந்துச்சு. ஆனா இப்ப தவறுகளை நியாயப்படுத்தும் ஒரு காலம். ஏங்க இன்னைக்கு லேட்டா வந்திருக்கிறீங்க, உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாம இருக்கிறேன். உடனே உங்களுக்கு எந்த விதமான வேற வேலையெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நான் அந்த ஆலய ஆராதனைக்குள்ளாக வருகிறதுக்கு முன்பாக எத்தனை வீட்டு வேலையெல்லாம் நான் செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்கு தெரியுமா? எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிச்சவங்களுக்கு லேட்டாக தான் ஆகும்.
செய்யக்கூடிய தவறுகளை தவறு என்று ஏற்றுக்கொள்ளாது இருக்கக்கூடிய மனம் இந்த காலத்திலே காணப்படக்கூடிய மனம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, காலங்கள் மாறிக்கொண்டே வர ஆரம்பிக்கிறது. எப்படி மாற ஆரம்பிக்கிறது? மனிதனுடைய மனம் தவறுகளை சரி என்று யோசிக்கக்கூடிய அளவிற்காக, நான் செய்திருக்கக்கூடிய தவறுகளை எவனாகிலும் ஒருவர் சுட்டி காண்பித்தால் கூட அதை நியாயப்படுத்தக்கூடிய அளவிற்காக. அதனாலதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய காலம் வரப்போகுது. அந்த காலமே குற்றங்களை குற்றமாய் பாராத ஒரு காலம். குற்றங்களை குற்றமாக அறிவிக்கக்கூடிய அந்த மக்கள் விளங்க ஆரம்பிச்சாலும் கூட குற்றங்களை அந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. இது என்னுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான தவறுதலில் நான் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இதுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா? என்னுடைய தவறான ஒரு காரியத்தினால இந்த ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேங்க, இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்ததுக்கு என்ன காரணம்? நான் இந்த காரியங்கள் யாவற்றையும் யோசிச்சு எந்த விதமான தன்மைகளின் ஊடாக நான் கடந்து போகல. ஏதோ ஒரு அசம்பாவிதமாக இந்த ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டதுனால இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை செய்து முடித்தேன். இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? செய்யக்கூடிய தவறை தவறு என்று எப்ப நீங்க ஒத்துக்கொள்ளாமல் இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஆவியினுடைய நிலைகள் கொலை செய்யப்பட ஆரம்பிச்சு நம்முடைய ஆவிக்குரிய தன்மைகளை நாம் இழக்கக்கூடிய ஒரு மக்களை விளங்கிறோம். தேவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது. பாருங்கள், இப்ப ஏன் கிறிஸ்தவ வட்டாரங்கள்ல ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில், ஆவிக்குரிய மக்களுக்கு நடுவில், ஏன் நம்முடைய ஐக்கியத்தின் நடுவிலும் கூட கர்த்தருக்காக கவலைப்படக்கூடிய மக்கள் நீங்க எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு பேசலைங்க, என்கிட்ட இன்னைக்கு கர்த்தர் பேசல, கர்த்தர் பேசல என்பதற்காக கவலைப்படக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்து சாப்பிடாம கர்த்தர் பேசக்கூடிய வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஜீவனுக்கு முன்பதாக தம்முடைய பரிசுத்தமுள்ள பிரசனத்தை காண்பியாது இருக்கக்கூடிய வரைக்கும் அது எத்தனை நாள் ஆச்சு நான் பரவாயில்ல, நான் சாப்பிடவே மாட்டேன். நான் சாகக்கூடிய இந்த நிலைகளை நான் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தரிசியாமல் இந்த ஒரு இடத்தை விட்டு எந்திரிச்சு போக மாட்டேன். எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? ஒரு நாள் உட்கார்ந்துருப்போம், 2 நாள் உட்கார்ந்துருப்போம், 3வது நாள் பசி வயிற்றை கிள்ளக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துடும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறதை போல நான் செய்யும் தவறை, நான் கர்த்தராகிய தேவனை தேட வேண்டிய விருப்பத்தை இன்றைக்கு நான் இழக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் தவறை நான் நியாயப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகிறேன். நான் செய்யக்கூடிய தப்பை நான் நியாயப்படுத்துறேன். அது தப்பா நான் பார்க்க மாட்டேங்கிறேன். அது மற்ற மக்கள் நமக்கு முன்பதாக குற்றமாக பேச ஆரம்பித்தாலும் அந்த குற்றத்தை நான் ஒத்துக்கொள்ளாமல் அவைகளுக்கு நான் சாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது என்னுடைய எந்த விதமான குறைவினாலும் உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல. கர்த்தருடைய நாமத்தினால் அது ஒரு பெரிய ஒரு ராஜா ஒருவன் விருந்துக்கு ஜனங்கள் யாவற்றையும் அழைப்பிக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு தேவையான அங்க இருக்கக்கூடிய அநேக விதமான பிரபுக்களை ராஜா கூப்பிட்டார். பிரபுக்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல உச்சிதமான பதார்த்தங்கள் யாவற்றையும் செய்து பிரபுக்கள் யாவற்றையும் அழைத்த பொழுது பிரபுக்கள் சாக்கு போக சொன்னாங்க. அதில் ஒருத்தர் சொன்னா, இப்பதான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன். இன்னொருத்தர் சொன்னா, நான் இப்பதான் வீடு கட்டியிருக்கேன், நான் அந்த வீட்டை நான் இன்னும் நான் அதாவது கர்த்தருடைய நாமத்தில் நான் டெடிகேட் பண்ணல, பிரதிஷ்டை பண்ணல, ஆகவே நான் வரக்கூடாதுன்னு சொன்னேன். 3வது ஒரு மனிதன் கர்த்தருடைய நாமத்தினால இப்படி எல்லா விதமான சாக்குப்போக்குகள் யாவற்றையும் சொல்ல ஆரம்பிச்சு. அப்ப ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வரக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான ஜனங்களையும் அந்த ராஜா வரவழைத்து எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக அந்த விருந்தை அவன் பகிர்ந்து கொடுக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சு. இப்ப அவங்ககிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, நீங்கள் இந்த விருந்தை புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த காரியங்களுக்கு அவர்கள் அநேகம் சாக்குகளை சொல்லுவாங்க. ராஜா உங்களுக்காகவே கர்த்தருடைய நாமத்தினால ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார், உங்களுக்காகவே தயார் பண்ணி வச்சிருக்கிறார், உங்களுக்காகவே அதாவது இந்த நாளுக்குரிய ஆகாரமாக ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்படக்கூடிய வார்த்தை. எத்தனை பேர் வராமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். ஆனால் எத்தனை பேருக்கு இந்த ஒரு வார்த்தையை பற்றி அலட்சியம் பார்த்தீங்களா? இதற்கு இங்க காரணம் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சாக்கு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் என்ன? உங்களுடைய வீட்டில் சில பிரச்சனை, எங்களுடைய குடும்பத்தில் சில பிரச்சனை. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் அந்த ராஜாவினால் எப்படி தீர்ப்பு சொல்லப்பட்டதோ, இனி இவர்கள் ஒரு நாளும் என்னுடைய விருந்தை ஒருபோதும் அவர்கள் ருசித்து பார்க்கவில்லை என்று சொல்லி வரக்கூடிய மக்கள் எல்லா விதமான மக்களுக்கும் ராஜா பரிமாறின மாதிரி ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா இனி திரும்ப நீங்கள் கேட்டாலும் விரும்பினாலும் ஆசைப்பட்டாலும் இது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் இந்த தருணம் வரவே வராது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தவறுகளை நியாயப்படுத்தக்கூடிய தன்மைகளை தாண்டி உங்கள் தவறுகளை தவறுகளாக ஒத்துக்கொள்ளக்கூடிய காலங்களிலே நீங்களும் நானும் மாற்றம் அடையாத ஒரு மக்கள், காலங்களிலே தவறுகளை தவறுகளாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவறுகளுக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடிய நிலைகளின் ஊடாக நீங்க கடந்து போகாத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் ஆவிக்குரிய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். காலங்கள் நிறைய மனுஷனுடைய மனசை மாத்திக்கொண்டே வர ஆரம்பிக்கிறது. ஒரு காலத்துல ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய காரியங்கள் என்று சொன்னால் வைராக்கியம் நிறைந்த ஒரு மக்களாய் விளங்கினான். ஒரு காலத்துல கர்த்தருடைய காரியம் என்று சொன்னால் அவ்வளவு தீவிரம் காண்பிக்க துவங்க ஆரம்பிச்சான்.
அதாவது அந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையவே எடுத்து பாருங்களேன். அவங்களாம் வந்து கர்த்தராகிய தேவனுக்கென்று தங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா அது அவங்களுக்கு தெரியாது. அடுத்த வேளை அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான உணவுக்குரிய காரியம், அவங்க இருக்கக்கூடிய இருப்பிடம் அவங்களுக்கு கிடைக்குமா தெரியாது. என்றாலும் கூட கர்த்தருடைய வேலைக்காக அவங்களுக்கு சாப்பாடு இருக்கா, சாப்பாடு இல்லையா, ட்ரெஸ் இருக்கா, ட்ரெஸ் இல்லையா, எல்லா விதமா தங்குறதுக்கு இடம் இருக்கா, இடம், அதெல்லாம் அவங்க யோசிச்சே பார்க்கணும். கர்த்தருடைய ஊழியத்திற்காக இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய ஒரு மக்களை விளங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த வைராக்கியம் எங்க போச்சு? இப்ப அந்த வைராக்கியங்கள் எல்லாம் இழந்து போனதற்கு நீங்களும் நானும் சாக்கு சொல்றோம். அதுக்கு காரணம் என்னங்க? அந்த காலத்துல கர்த்தருடைய நாமத்தினால இவ்வளோ பெரிய போட்டி கிடையாது, பிரச்சனை இல்லை. ஒரு வேலை வாங்கணும்னா எவ்வளவு விதமான போட்டிகள், எவ்வளவு தூரம் நான் வந்து படிக்க வேண்டிய அவசியமான ஒரு காரியம். அப்பெல்லாம் போட்டி கிடையாது. எல்லா விதமான ஜனங்களுக்கும் வேலையை கூண்டு கொடுத்தாங்க. ஆனா இப்ப ஒரு வேலைக்கு 10,000 விண்ணப்பம் வருகிறது ஒரே ஒரு வேலைக்கு. ஆகவே நாங்கள் போட்டி போட வேண்டியது அவசியம். இப்ப நான் எப்படி கர்த்தருக்குன்னு சொல்லக்கூடிய நேரத்தை கொடுக்க முடியும்? இப்படி நீங்களும் நானும் சாக்குப்போக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில காலங்கள் உங்களை ஆவிக்குரிய மனிதர்கள் என்கிற நிலையிலே நின்று மாற்றமடைய பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எந்த விஷயத்திலும் நீங்களும் நானும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. தப்புனா தப்பு தான், கர்த்தருடைய பார்வையில் இது குற்றம்னா குற்றம் தான். அவைகளை நீங்களும் நானும் எந்த சாக்குப்போக்கு சொல்லாமல் ஏற்றுக்கொள்ள, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எந்த விஷயத்தை கர்த்தராகிய தேவன் தவறாக என்னுடைய வாழ்க்கையை தீர்ப்பிடுகிறாரோ, தவறான ஒரு காரியத்தை நீ செஞ்சிட்டப்பா, உடனே கர்த்தருக்கு முன்பதாக போய் எழுதிட்டு நான் தர்க்கம் பண்ணக்கூடாது. ஆதாம் எப்படி கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்னால போய் நின்று தர்க்கம் பண்ண துவங்க ஆரம்பிச்சான். கர்த்தாவே, நான் வந்து தனி ஒரு மனுஷனாக நான் சாதாரணமாக தான் இருந்தேன். ஆனால் என்றைக்கு இந்த ஸ்திரியை உருவாக்கி நீர் எனக்கு துணையாக கர்த்தருடைய சித்தத்தின்படி உருவாக்கி தந்தீங்களோ, இவள் மூலமாகத்தான் பாவம் வந்தது என்று சொல்லி கர்த்தரை குற்றப்படுத்தும் ஆதாம மாதிரி நீங்களும் நானும் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அநேக விதமான பிராயச்சித்தம் தேடக்கூடிய முகாந்திரமாக சாக்கு போக்குகளை சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், காலங்களிலே நீங்கள் உங்கள் நிலைகளை பாதுகாக்க மறந்து போன ஒரு மக்களாய் காலங்களுக்கு ஏற்ற ஒரு இசைந்த ஒரு வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் மாற்றப்பட்டு போயிட்டோம்னு அர்த்தம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நீங்களே உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க. முந்தி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில், ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற அந்த ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட அந்த வைராகியத்தில் 100ல் 1% இப்போ இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. 100%ல் 1% உங்கள் வாழ்க்கையில் இருக்கான்னு பாருங்க. அந்த நாளில் கர்த்தர் என்ன சொன்னால் எவ்வளோ தூரம் நம்ம பற்றி எறிய ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ கர்த்தருடைய காரியங்களை கடையாந்திரமாய் புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் சாக்குப்போக்குகளை சொல்றோம். வேலைங்க, குடும்பங்க, மனைவி, பிள்ளை, எல்லா விதமான காரியம் வந்துச்சு. முன்பு மாதிரி என்னால் இருக்க முடியும். முன்பு எல்லாம் நான் வந்து எந்த விதமான சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். தனியான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையை முழு நேரத்தை நான் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய நான் விளங்க ஆரம்பிச்சேன். இப்போ என் பிள்ளைக்கு நான் பதில் சொல்லணும், என்னுடைய புருஷனுக்கு நான் பதில் சொல்லணும், என்னுடைய குடும்பத்தினுடைய எல்லா விதமான காரியங்களையும் நான் பார்க்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், எல்லா விதமான காரியங்களையும் பார்த்தது போக கர்த்தருக்கு நீயும் நானும் நேரத்தை கொடாமல் போனதுக்கு என்ன காரணம்னு கேட்பார். இப்போ வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை நான் சாக்குப்போக்கு சொல்லுக்கு என்ன காரணம்? ஆண்டவராகிய தேவனையே நீங்களும் நானும் ஆதாமையும் ஏவாளையும் போல குற்றப்படுத்த துவங்க ஆரம்பிக்கும். அப்ப காலங்கள் உங்களை மாற்றாத அளவிற்காக உங்களுக்கு உண்டானவைகளை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்கணும். அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய உற்சாகத்தை, ஆவிக்குரிய வல்லமையை இழக்க விடாத அளவிற்காக நான் என்னுடைய ஆவிக்குரிய தன்மைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். காலங்கள் நிறைய மாற்றங்களை உருவாக்கிட்டே வரும், நிறைய சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டே வர ஆரம்பிக்கும். ஒரு காலத்துல கிறிஸ்தவம் எப்படி பக்தி நிறைந்ததாக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிட்டு, சபைன்னு சொன்னா சத்தம் போடக்கூடாது, அமைதியாக உட்கார்ந்திருக்க வேண்டும். சபையில உட்கார்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய ட்ரெஸ்ஸிங் கோடு எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் முக்காடு போடாம உட்காரவே கூடாது. எல்லா விதமான மக்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லா விதமான காரியங்களையும் அப்படி இங்கும் அங்கும் நகராம, ஒரு விஷயத்துல கூட எழுந்து வெளியே போகாமல் இப்படி காணப்பட்டிருக்கக்கூடிய திருச்சபை இப்போ பார்த்தா ஆட்டங்களும் பாட்டங்களும் கொண்டாட்டங்களும், இது கர்த்தருடைய ஆலயமா களியாட்டு ஸ்தலமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க? சாக்குகளை சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையின் ஊடாக கடந்து போனா தான் இந்த காலத்து மக்களை உங்களாலும் என்னாலும் கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக கொண்டு வர முடியும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே காலங்கள் உன்னை மாற்றும்படிக்காக ஒப்புக் கொடுக்காத அளவிற்காக நீயாகவே எல்லா காலத்திலும் இருக்க பழக வேண்டியது அவசியம். அப்போ இந்த காலங்களில் எப்படி இருக்கணும்? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிஷேகத்தை காலங்களுக்காக நான் மாற்றிக்கொள்ளக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை காலங்களுக்காக நான் மாற்றிக்கொள்ளக்கூடாது. காலங்கள் எத்தனையோ விஷயங்களை என்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும். காலங்கள் எத்தனையோ விதமான விஷயங்கள் எனக்கு முன்பதாக அறிவுறுத்த ஆரம்பிக்கும். இப்படி நீ போனா தான் நல்லா இருக்கும், இந்த மாதிரியான ஊழியத்தின் ஊடாக கடந்து போனா தான் நல்லா இருக்கும். இப்படி பலவிதமான யோசனைகள் காலங்கள் எனக்கு முன்பதாக சொல்லக்கூடியதாக விளங்கும்.
ஆனால் நானாகவே கடைசி வரைக்கும் இருந்தால்தான் தேவராஜ்யத்திற்கு உட்படக்கூடிய மகா உன்னதமான மேன்மையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 2 முதல் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுது. ஆகாய் 1வது அதிகாரம் 2 முதல் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 3வது வசனம், ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் எதுவோ. 5வது வசனம், இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 6வது வசனம், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கின்றான். 7வது வசனம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 3வது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பணி சும்மா கிடக்கும் போது, கர்த்தருக்குண்டான ஆலயம் வெறுமனை கிடக்கும் போது, பாழடைந்து கிடக்கும் பொழுது, நான் மச்சு பாவப்பட்ட வீடுகளுக்குள்ளாக இருக்கிறது உண்டானால் தேவன் அந்த காலங்களை அருவருக்கும் ஒரு தேவனாய் விளங்குகிறார். இது என்ன காலம் அப்படின்னா, கர்த்தருக்குண்டான பணிகளை செய்ய வேண்டிய காலம் இந்த காலம். நான் எனக்கு உண்டான காரியங்கள் யாவற்றையும் பெற வேண்டிய காலம், அதுக்காக நான் முயற்சி பண்ண வேண்டிய காலம் இது கிடையாது. அதுல ஆண்டவராகிய தேவன் என்று சொல்றாரு, நீங்க நிறைய முயற்சி பண்றீங்க, நிறைய காரியத்தை செய்றீங்க, சம்பாதிக்கக்கூடிய எல்லா விதமான பொருளும் நிலையற்றதாய் ஓடி போக ஆரம்பிக்கிறது. இதுலயும் உனக்கு மனம் திரும்புதல் வரல. எல்லா விதமான சம்பாத்தியங்களையும் கொண்டு போய் நீ உங்களுடைய, அதாவது நீங்க வச்சிருக்கக்கூடிய அநேக விதமான, அதாவது அந்த பொருள்களை சேகரிக்கக்கூடிய பையில கொண்டு போய் போடுறீங்க. அந்த பையெல்லாம் பொத்தலான பையை போல காணப்பட்டு எல்லா விதமான விஷயங்களையும் எங்கோ நீங்கள் தொலைத்து போட ஆரம்பித்தாலும் கூட இன்னும் உணர்வற்றவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு கர்த்தர் சொல்றார். அதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணத்தை கர்த்தர் சொல்கின்றார். கர்த்தருடைய வேலை சும்மா இருக்கும்போது நீ உனக்கு உண்டான காரியத்திற்கு தீவிரம் காண்பிக்கிறது என்ன? கர்த்தருடைய ஆலயம் பழுதாய் இருக்கும்போது நீ மச்சு பாவப்பட்டக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளாக நீ தங்கி தாவரித்து சுகமாய் தங்கி இருக்கிறது எப்படி? என்னுடைய வேலைக்காக, என்னுடைய அலுவல்களுக்காக, என்னுடைய பிரயாசத்திற்காக நான் என்னுடைய வாழ்க்கையை முயற்சி பண்ணக்கூடிய காலமாய் இது. கர்த்தருடைய பணி இங்கே எந்த விதமான காரியத்திலும் முன்னேற்றமே இல்லாத ஒரு நிலைகளின் ஊடாக இருக்கிறத பார்க்கிறேன். எத்தனை விதமான ஜனங்கள் அழிவினுடைய விளிம்பை நோக்கி கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்கிறேன். கொஞ்சம் இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ள எத்தனை அகால மரணங்களை நீங்களும் நானும் கேள்விப்பட்டோம் பாருங்களேன். எத்தனை பேர் செத்து போனாங்க, எத்தனை விதமான மக்களை அடிச்சே கொண்டாங்க, எத்தனை விதமான மக்களுடைய ஜீவன் பாதிக்கப்பட்டு போயிடுச்சு, எத்தனை விதமான ஆக்சிடென்டல் டெத்தில் எத்தனை விதமான மக்கள் செத்து போனாங்க. கொஞ்சம் யோசிங்க. இந்த உலகத்திலே வசிக்கும் நீங்களும் நானும், அதில் குறிப்பாக இந்தியாவிலே வசிக்கக்கூடிய நீங்களும் நானும், இந்தியாவிலே மரணிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குரிய கணக்குகளை நம்ம சொல்ல நமக்கு தெரிய வேண்டாமா? அந்த மனுஷனுக்காக நீங்களும் நானும் செஞ்ச காரியம் என்ன? அந்த மக்களுக்காக நீங்களும் நானும் செஞ்ச ஜெபம் என்ன? கர்த்தருடைய நாமத்தினால் இத்தனை உயிர்களை இழக்க கொடுத்து விட்டு இன்றைக்கு நீங்களும் நானும் சம்பிரமமாய் வாழுகிறது எப்படி? கர்த்தர் தான் கேட்கிறார். என்னுடைய ஜனங்கள் அங்கே சாவை நோக்கி கடந்து போகக்கூடிய நேரத்தில் நீ சம்பிரமமா உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாயே, என்னுடைய வீடு அங்கே மெய்யாகவே பாழாய் கிடக்கக்கூடிய நேரத்தில், மச்சு பாவப்பட்டிருக்கக்கூடிய வீட்டில் சுகமாய் தங்கி இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? இது எந்த காலம் என்பதை நிதானித்து பார்க்க வேண்டிய மக்களாக நீங்களும் நானும் விளங்க வேண்டியது அவசியம்னு கர்த்தர் சொல்றார். இது நம்ம ஊழியம் செய்ய வேண்டிய காலம். என்னால் ஆன மட்டும் அடிப்பான், பாடுபடுத்துவான், கஷ்டப்படுத்துவான், வேதனைப்படுத்துவான், உபத்திரவத்தின் ஊடாக நமக்கு விரோதமாக நிறைய பழிகளை போடுவான், நிறைய சட்டங்களின் மூலமாக உங்களையும் என்னையும் ஒடுக்க ஆரம்பித்தாலும் இது நீங்களும் நானும் இயங்கி ஊழியங்களை செய்ய வேண்டிய காலம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுவார். இதுதான் அந்த காலம். இந்த காலங்களை நீங்க விட்டுட்டீங்கன்னா இனி ஒரு நாளும் இயங்க முடியாத ஒரு பெரிய ஒரு இருட்டான காலம் வந்து, இந்த காலங்களில் நீங்க நினைச்சு பார்த்தா கூட அந்த காலங்களிலே ஓட உங்களாலும் என்னாலும் முடியாது. இப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறாங்கன்னா, காலங்களில் நிதானிச்சு, இது என்ன காலம்? விதைக்கக்கூடிய காலத்தில் நாம் போய் விதைக்கணும், அறுக்க வேண்டிய காலத்தில் நீங்களும் நானும் போய் அறுவடை ஊடாக கடந்து போகணும், நீர் பாய்ச்ச வேண்டிய காலத்தில் நீர்கள் யாவற்றையும் நீங்களும் நானும் சென்று அந்த காரியங்கள் யாவற்றையும் அந்த பயிர்களுக்கு தேவையான எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த வேண்டியது அவசியம். இந்த காலங்களை நாம் தவற விடுகிறது உண்டானால்
பயிர்களை எல்லா காரியங்களையும் இழக்க கொடுக்கும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். கர்த்தருடைய ஆலயம் பழுதுபட்டு காணப்பட ஆரம்பிக்கிறது. தேவனை அறியாத மக்கள் தேசமெங்கிலும் சிதறி கிடக்கக்கூடிய இந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை என்ன? உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் ஜாதிகளையும் எனக்கு சீஷராக்குங்கள். கர்த்தர் சொல்லிட்டு போனார். நீங்களும் நானும் செய்த பணி என்னன்னு யோசிப்பார். கர்த்தருடைய நாமத்தினால 3 வேளைக்கு நான் நல்லா உட்காந்து நான் சமையல் பண்ண ஆண்டவர், நல்லா சாப்பாட்டுக்குரிய எல்லா காரியங்களையும் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆண்டவர். கர்த்தருடைய நாமத்தினால என்னால் ஆன மட்டும் என்னுடைய வீட்டுக்கு தேவையான உழைப்புக்காக நான் இரவும் பகலும் ஓயாமல் உழைக்க ஆரம்பித்தேன் ஆண்டவர். இந்த காரியத்தை நீங்க போய் பேசுறீங்கன்னா கர்த்தர் இந்த காரியத்துக்கு என்ன ரியாக்ஷன் காப்பாங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, ஜனங்கள்லாம் அழிஞ்சு போறாங்க, ஒண்ணுமே நாசமா போறாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே திறப்பில் இருக்கக்கூடிய மனுஷர்களை நான் பார்க்கிறேன், எல்லாம் தூங்கி வழிகிறான். எந்த காரியங்களை பற்றி அக்கறை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அதை பற்றி எந்த விதமான உணர்வே இல்லை. அவனுடைய ஆவிக்குரிய நிலைகளை பற்றியதான யோசனை கூட அவனுக்கு கிடையாது. ஜனங்களுடைய வாழ்க்கை ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போனான்னு போகாட்டி எனக்கு என்ன வந்துச்சு? நானும் என்னுடைய குடும்பமும், நானும் என்னுடைய பிள்ளைகளும், நானும் என்னுடைய மனைவியும், நானும் என்னுடைய ஜனங்களும் நல்லா இருந்த போதும். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் மொர்தெகாய் என்கின்ற அந்த மனிதன் சொன்னார், இந்த காலம் நீ மௌனமாக இருக்க வேண்டிய காலம் அல்ல. இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வந்துடும். ஆனால் நீயும் உன் தகப்பன் வீடுமோ என்றால் அழிக்கப்பட்டு போயிருங்கப்பா. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. காலங்களை பிரயோஜனப்படுத்து. இது ஊழியங்களை செய்ய வேண்டிய, உழைக்க வேண்டிய, கர்த்தராகிய தேவனுடைய திட்டங்களை நிறைவாக்க வேண்டிய காலம். உங்களை நம்பி கர்த்தர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். உங்களை நம்பி கர்த்தர் வேலைகளை தந்திருக்கிறார். நீங்கள் அந்த வேலையை தூக்கி வச்சுட்டு உங்கள் வேலைகளை கவனிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே கர்த்தருக்கு முன்பதாக நீயும் நானும் எப்படி போய் நிற்க முடியும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு, உன் கையில மகா உன்னதமான பணிக்குரிய வேலைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் தந்தனே, அதை பற்றி நீ என்ன செஞ்ச? அதை பற்றி நான் அந்த வேலைக்குரிய எந்த விதமான காரியத்தை நான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல ஆண்டவரே. என்னுடைய தேவைகளுக்காக நான் உழைக்க ஆரம்பிச்சேன், இரவு பகல் பாராம. என்னுடைய குடும்பத்தை முன்னேற்றமடிக்காக அவ்வளவு தூரம் நான் பிரயாசப்பட ஆரம்பிச்சேன். உங்களுடைய வேலைகளை பற்றி யோசிக்க கூட எனக்கு மனம் இல்லை ஆண்டவரே. கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுவார், உன்னையும் உன்னுடைய எல்லா விதமான தன்மைகளையும் பற்றி யோசிக்க கூட எனக்கு நேரம் இல்லைப்பா. எந்த காரியத்தையும் பற்றி உன்னை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் எனக்கு கிடையாது என்பதை பற்றி கர்த்தர் பேசுவார். ஆகவே காலங்களிலே இயங்க வேண்டிய காலங்களிலே நீங்களும் நானே இயங்கள். கர்த்தருடைய வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஆலயம் ஒரு காலத்திலே கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்டவராக தேவனால் ஆலயங்கள் தோற்றுவிக்கப்படக்கூடிய அந்த காலத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். பேதுருவினுடைய தலைமையிலே ஆலயங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலம். அந்த காலத்துல வசனத்துல பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அனுதினமும் திருச்சபையில் சேர்ந்தாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. இந்த திருச்சபையே அது ஒரு திருவிழா கோலமாக ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மக்கள் வருவாங்க. 2000 பேர் ஒரே நாளில் வருவாங்க. நம்ம எண்ணி பார்த்தா கூட சில பேர் வரமாட்டாங்க. ஒரு நாளில் ரட்சிக்கப்பட்டவர் 2000 பேர், ஒரு நாளில் ரட்சிக்கப்பட்டவர் 5000 பேர். ஒவ்வொரு மக்களையும் வரவேற்கவும், ஒவ்வொரு மக்களையும் அது எப்படி இருக்கும் பாருங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு திருவிழா கோலம். இன்னைக்கு கர்த்தருடைய சபை எப்படி இருக்கும் பாருங்க. கர்த்தருடைய ஊழியம் எப்படி இருக்கும் பாருங்களேன். உங்களை தவிர்த்து வேற யாராச்சும் வர்றாங்களா? உங்களை தவிர்த்து வேற எந்த விதமான மக்களும் வரலையே. அப்படின்னா அர்த்தம் நீங்களும் நானும் இயங்க மனமற்ற கர்த்தருடைய வீடு பாழாக்கப்பட்டு போகுது. அதுல மக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய மக்களாகிய நீங்களும் நானும் அமர்ந்திருக்க ஆரம்பிக்கிற ஓஞ்சிருக்கிறோம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் என்னுடைய தேவைகளை நான் பார்ப்பேன், என்னுடைய எல்லா விதமான சம்பாத்தியத்துக்கு உண்டான வழிகளை பார்ப்பேனே தவிர கர்த்தருடைய வீடு பாழா போச்சுன்னா எனக்கு என்ன வந்துச்சு? கர்த்தருடைய ஆலயம் ஒண்ணுமெல்லாம் போச்சுன்னா எனக்கு என்ன வந்துச்சு? கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருடைய ஆலயம் பழுதாக்கப்படும் பொழுது, பாழாக்கப்படும் பொழுது நீயும் நானும் இயக்கமற்றவனா இருக்கிறது உண்டானால் உன்னுடைய வீடை கர்த்தராகிய தேவன் எருக்களமாய் மாற்றிவிடும். ஒண்ணுமில்லாம போயிடும், அழிஞ்சு போயிடுவோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள போகவே முடியாது. ஆகவே இந்த காலங்கள் நீங்களும் நானும் ஊழியம் செய்ய வேண்டிய, இயங்க வேண்டிய காலம். அப்ப அதைத்தான் கர்த்தராகிய தேவன் பேசு. என் ஆலயத்தை பாரு, என்னுடைய ஆலயத்துல சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய நிலை. ஒரு காலத்துல கன்வென்ஷன் கூட்டங்கள் என்று சொல்லி எங்கெங்கெல்லாம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கூட்டங்கள். இன்றைக்கு கன்வென்ஷன் கூட்டங்களை பார்க்கிறோம். கன்வென்ஷன் கூட்டங்கள்ல கிறிஸ்தவனை தவிர தேவனை அறியாத மக்கள் ஒருவனுமே இல்லை. சபைக்குள்ள கூட்டம். ஒரு காலத்துல கர்த்தருடைய நாமத்தினால் இஸ்ரவேலிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவனுடைய அப்போஸ்தலர்கள் எல்லாரும் மேல் வீட்டரிலே கூடி வந்திருந்த பொழுது, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட பொழுது, அவர்கள் எல்லாரும் அறை கதவுகள் எல்லாவற்றையும் திறந்து கொண்டு வெளியே புறப்பட்டு போனாங்க. இப்ப திரும்ப அறை கதவுகளை திறந்து மீண்டும் உள்ள வந்து கதவு பூட்டிட்டாங்க. வெளியே எங்கேயும் போறதே கிடையாது. சபைக்குள்ளேயே கன்வென்ஷன் வச்சுக்கொள்வாங்க, சபைக்குள்ளேயே ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சுக்கோங்க, சபைக்குள்ளேயே ஊழியம் பார்ப்பாங்க, சபைக்குள்ளேயே அற்புதங்களை செய்யக்கூடிய காரியங்களை பயன்படுத்துவாங்க. சபைக்குள்ளேயே எத்தனை நாளைக்கு நீங்க பயன்படுத்துவீங்க? டாக்டர்கள் ஒரு 50 டாக்டர் உட்கார்ந்துருக்கிறாருன்னா 50 டாக்டர்களும் எந்த நோயாளி நாங்கள் போய் பார்க்க மாட்டாங்க. நமக்குள்ளே நம்ம மருத்துவம் பார்த்துக்கொள்வோம் என்று சொன்னார். அந்த மருத்துவர்கள் என்ன விதமான பயன் உண்டு?
அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உனக்கு உண்டான தாளந்துகளும் பதங்களும் புதைக்கப்படுகிறதுக்கு என்ன காரணம்? ஜனங்களுக்கு போய் அறிவியாமல் நீ உன் மட்டிலே காரியங்களை அடக்கிக் கொள்கின்ற. இது இயங்க வேண்டிய காலம், ஓட வேண்டிய காலம், உழைக்க வேண்டிய காலம். கர்த்தருடைய ஆலயம் பழுதாக்கப்பட்டிருக்கிறதுக்கு யார் காரணம்? சாத்தான் காரணமா? இல்ல. கர்த்தருடைய ஆலயம் பழுதுபட்டு போயிருக்கிறதுக்கு யார் காரணம்? ஜெபிக்காமல் இருக்கக்கூடிய மக்களுடைய காரணமா? இல்ல. நீயும் நானும் இயங்காமல் போனதுதான் காரணம். நீ நானும் இயங்கியிருந்தா இந்நேரம் திருச்சபை வளர்ச்சியின் ஊடாக கடந்து போயிருக்கும், ஊழியங்கள் பெருக்கத்தின் ஊடாக கடந்து போயிருக்கும், உட்கார்ந்திருக்கும் இடமில்லாத அளவிற்கு சபைகள் நிரம்பி வழி ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு சபைகள் எல்லாம் வர வர அதனுடைய எல்லைகள் எல்லாம் குறுக்கப்பட்டு போவதற்கு என்ன காரணம்? இயக்கமற்ற சபைகள், இயக்கமற்ற ஊழியங்கள். ஆகவேதான் கர்த்தர் சொல்ற இந்த காலங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தை பழுதுபட விடாதீங்க. கர்த்தருடைய ஆலயங்களை பழுதுபடக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்துவிட்டு நீங்கள் சம்பரமமாய் வாழ்க்கை வாழ துவங்குகிறது உண்டானால், வசனத்தில் ஆண்டவராக தேவன் சொல்கின்றார், நீங்கள் செய்யும் சம்பாத்தியங்கள் எல்லாம் பொத்தலால பயிர போட்ட மாதிரி ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். உனக்கு உண்டான எல்லா காரியத்தையும் இழக்க கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு நன்மை உன்னுடைய வாழ்க்கையில வராது என்கிறதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க அழுறாங்க, புலம்புறாங்க, வேதனைப்படுறாங்க. நான் நிறைய மிகுதியா பிரயாசப்படுறேன், ஒரு பலனுமே என் வாழ்க்கையில வரலையே, ஒரு நன்மை என் வாழ்க்கையில வரலையே. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் அதிசயங்களை செய்கிறவன் போட்டிருக்கு. அவர் ஆண்டவராக தேவன் பெரிய பெரிய காரியங்கள் யாவற்றையும் உருவாக்கக்கூடிய கர்த்தர் என்பதை பற்றி நான் பார்க்கிறேன். வியாதிகளை சுகமாக்கக்கூடிய அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி பெற்றவர் என்பதை பற்றி பார்க்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில அந்த வியாதிகள் நிரந்தரமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. இந்த வியாதிகளிலே நின்று நான் விடுவிக்கப்படக்கூடிய அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில வரவே இல்லை. எதை நான் செய்தாலும் ஆசீர்வாதமற்ற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் கேட்கிறார், எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும்? என் வீடு அங்க வந்து பாழாய் கிடக்கும் போது நீ மச்சு பாவப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல உழைக்காத ஒரு மனிதனாய் காணப்படுகிறது உண்டானால், நீ சம்பாதிக்கும் ஒவ்வொரு சம்பாத்தியத்தையும் நான் ஊதி போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். தூக்கி எறிஞ்சிருவேன். அவைகளை வீணாக நீயும் நானும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு தேவையற்ற செலவினங்களுக்காக நீ அந்த காரியங்கள் யாவற்றையும் பயன்படுத்தக்கூடிய தன்மைகளை உருவாக்கி. அப்ப தேவனுடைய ஆலயம் பாழ்கடிக்கப்படுகிறதுக்கு என்ன காரணம்? சபையிலே நடத்தக்கூடிய ஊழியர்கள் அல்ல, சபையிலே காணப்படக்கூடிய எந்த விதமான தன்மைகளும் அல்ல, நீங்களும் நானும் தான் அதற்குரிய காரணம். இதை நம்ம ஏற்றுக்கொண்டு இவைகளின்படி இயக்கத்தின் ஊடாக கடந்து போனால் நிச்சயமாக கர்த்தருடைய ராஜ்யத்திலே இந்த காலங்களை பயன்படுத்தக்கூடிய தன்மைகளுக்கு உண்டான மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே புறப்பட்டு வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மற்றொரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதுல 29வது வசனம் துவங்கி 31வது வசனம் வரைக்கும் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 29 முதல் 31 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன வார்த்தை நமக்கு சொல்லுது பாருங்க. மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியினால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? இது நீங்களும் நானும் உங்களை லகுவாக்க வேண்டிய காலம். லகுவாக்கணும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா நீங்களும் நானும் பறக்கணும். பறக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் காணப்படக்கூடிய பாரங்களை முதல் காரியம் தூக்கி எறிய வேண்டியது அவசியம். பாரமாய் காணப்படும் எல்லா விதமான சுமைகள், அந்த வசனத்தில் என்ன போட்டுருக்கு? மனைவிகள் உள்ளவர்கள் இல்லாதவர்களை போனால் அது ஒரு பந்தம், இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இத்தனை காலங்கள் பரியந்தம் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்காக தனக்காக வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். இப்ப மனைவியோடு கூட இசையும் பொழுது அவன் தனக்கானவைகளையும் தன்னுடைய மனைவிக்குரியவைகளையும் சிந்திக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்து விடுகிறான். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பேசும்போது அந்த காரியங்களை பற்றி திட்டமாய் பேசிக்கொண்டே வர ஆரம்பிக்கிறார். எல்லா விதமான பந்தங்களும் ஒரு லிமிட்டோட தான் வச்சுக்கிட்டோம். ஏனென்றால் பாரமானவைகளை லகுவாக்க ஆரம்பிச்சாதான் அந்த கர்த்தராகிய தேவனை சந்திக்கும் நாள்ல நீங்களும் நானும் பாரம் இல்லாதவர்களாய் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இந்த உலகத்திலே காணப்படும் பல நியமங்கள், பல விஷயங்கள் உங்களையும் என்னையும் உலகத்தோடு கூட எழும்ப விடாத அளவுக்கு கட்டக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறது. பல பாரங்கள், பல சுமைகள். இப்போ உதாரணமா பாருங்களேன். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நாம் ஏதாச்சும் ஒரு பேங்க்லையோ அல்லது மற்ற யாராவது ஒரு மனுஷனுடைய கரங்களையோ நான் கடன் வாங்கி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. பெரிய கடன் தொகையை வாங்கி வச்சிருக்கேன். செலுத்தக்கூடிய அளவிற்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், என்னால் முடியலை. ரொம்ப கஷ்டத்தின் உள்ளாக கடந்து போறேன். வேற ஊருக்குள்ளாக போய் நான் சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்கிறதை பற்றி நான் நினைக்கிறேன்.
அந்த கடன் கொடுத்த அந்த மனுஷன்ட்ட போய் நான் சொல்றேன், இந்த ஊரை காலி பண்ணிட்டு நானும் என்னுடைய குடும்பமும் வேற ஊருக்கு போய் நாங்கள் சம்பாத்தியத்தை பண்ணி உங்களுடைய கடனை அடைக்கிறோம் என்று சொன்னால் அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா கடனை கட்டாமல் எந்திரிச்சு போகாதையா. நீங்கள் முன்னேற்றத்தின் ஊடாக போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டா கூட அவர்கள் உங்களையும் என்னையும் இந்த இடத்தை விட்டு எழும்ப விட மாட்டாங்க. ஏனென்றால் கடன் என்கின்ற அந்த இணைப்பு, கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடு உங்களையும் என்னையும் எழும்ப விடாது. இதே மாதிரி தான் பலவிதமான பாரங்கள், பலவிதமான சுமைகள். இந்த சுமைகள் எல்லாம் உங்களையும் என்னையும் இயக்கத்தை மட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்காக, இயக்கத்திலே நின்று உங்களையும் என்னையும் வேறு பிரிக்கக்கூடிய அளவிற்காக, இயங்க செய்ய முடியாத அளவிற்காக பலவிதமான பாரங்கள் நம்முடைய மனதின் ஆழத்திலே எழும்ப விடாத தன்மையை, பூமியோடு கூட பிணைக்கக்கூடிய தன்மையை உருவாக்க ஆரம்பிக்கும். வேலை செய்யாட்டி சாப்பிடவே முடியாது. நான் வேலை செஞ்சா தான் என்னுடைய குடும்பத்தில் நான் வேலை பார்த்தா தான் எல்லா விதமான காரியங்களின் ஊடாக கடந்து போக முடியும். வேற வழியே இல்லை. எல்லா விதமான தன்மைகளை நான் ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இந்த வேலைக்குரிய காரியங்களில் பல விதமான கஷ்டங்கள், இன்னல்கள், இந்த இன்னல்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் ஏற்றுக்கொண்டால் தான் என்னுடைய குடும்பத்தை சுகமாய் நடத்த முடியும். கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்தின் சட்டம் அப்படி இருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்க ஆரம்பித்தாலும் எதையும் செய்ய கர்த்தராகிய தேவனால் முடியும் என்கிறது பரலோகத்தின் சட்டம். ஒன்றுமே இஸ்ரவேல் மக்களுடைய கரங்களில் ஒண்ணுமே இல்லை. 40 வருடத்திற்கு தேவையான ஆகாரங்களை சம்பாதிக்கிறது என்பது கடினம். கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், உங்க கையில் இருக்கக்கூடிய அந்த மாவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் பயன்படுத்தி அந்த புளிப்பில்லாத அப்பங்களை உருவாக்க கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்க பயன்படுத்து. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யுது ஆண்டவரே, நீ அதை பத்தி எந்த விதமான கவலையின் ஊடாக கடந்து போகாது. நான் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நீங்க போங்க. இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆகாரங்கள் எல்லாம் தீர்ந்து போகக்கூடிய அந்த ஒரு நேரம், கர்த்தரை நோக்கி அந்த ஜனங்கள் முறையிடுறாங்க. நாங்கள் கொண்டு வந்த ஆகாரமெல்லாம் போயிடுச்சு ஆண்டவரே. 2 நாள்ல என் கூட வந்திருக்கக்கூடிய அத்தனை விதமான மக்களை தின்னே காலி பண்ணிட்டாங்க ஆண்டவரே. இனி அடுத்த வேலைக்குரிய ஆகாரத்துக்குரிய வழி ஒண்ணுமே இல்லை. நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நாளை தினம் காலையில எந்திரிச்சு பாருங்க. காலையில வந்தா எல்லா விதமான மக்களுக்கு தேவையான அப்பம் வந்துருமா ஆண்டவரே, ஆசீர்வாதம் வந்துருமா ஆண்டவரே, கிருபை வந்துருமா ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்படுமா. நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? நாளை தினம் காலை வந்து பார் என்ன காரியம் நடக்கிறது என்பதை பற்றி. அவங்க யோசியாத ஒரு விஷயம் அவருடைய கண்களுக்கு முன்பதாக உருவாக்கப்படக்கூடியதாக விளங்கிட்டு, அவங்க யோசியாத மட்டுமில்ல, இன்றைக்கு வரைக்கும் உங்களாலும் என்னாலும் அறிய முடியாத ஒன்று அந்த நாளிலே கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதாக விளங்கிட்டு, அவங்களால் யூகிக்க முடியாத வானத்தின் அப்பத்தை ஆண்டவராகிய தேவன் தர துவங்க ஆரம்பிச்சு. அந்த மக்கள் அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தங்களுடைய வாழ்க்கையில பார்த்திருக்க கூட மாட்டாங்க. ஏன் அவங்க மாத்திரம் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்திருக்கவே மாட்டோம். அவ்வளோ பெரிய ஒரு நன்மையை ஆண்டவராகிய தேவன் தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்த இந்த கடவுளுக்கு தெரியாதா? நீ இயங்காம உன்னுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய வழிமுறைகள் அவருக்கு தெரியாதா? வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தை சொல்லுகின்றார்? கவலைப்படுகிறதுனால உங்களுடைய சரீரத்திலே ஒரு முழத்தின் அந்த காரியத்தை உங்களால் எப்படி கூட்ட முடியும்? கவலைப்படுகிறதுனால ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிறது இல்லை. எந்த கவலைகளையும் நீ என்னுடைய கரங்களுக்குள்ளாக வைத்துவிட்டு உன்னுடைய எல்லா விதமான வேலைகளையும் நீ பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னுடைய தேவைகளை சந்திக்கும் தேவன் உன்னோடு கூட வருகிறேன்னு சொல்ற. இது நம்மளால யோசிக்க முடியாத ஒன்று. நான் இயங்காம எப்படி ஆண்டவரே இந்த ஒரு காரியம் நடக்கும்? நான் செயல்படாம இந்த ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி உருவாக்கப்படும்? கர்த்தர் நம்முடைய இயற்கைக்கும் நம்முடைய பூமியினுடைய சட்டத்திட்டத்துக்கும் அப்பாற்பட்டது. அதுதான் கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப வேதம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இழக்க வேண்டிய காரணம் இழக்கிறதுக்கு நீங்க சம்மதி. எந்த விதமான பாண்டேஜ் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினால உங்களை காட்டினா எதையும் நான் அதிகமா நேசிக்க மாட்டேன். வேலையை நான் அதிகமாக நேசிக்க மாட்டேன். என்னுடைய குடும்பத்தை நான் அதிகமாக நேசிக்க மாட்டேன். என்னுடைய நேசத்திற்கும் பாசத்துக்கும் உரியவர் நீர் ஒருவராகவே இருக்க வேண்டும். மற்ற எந்த காரியமும் என்னுடைய வாழ்க்கையிலே குப்பையாக தூசியாக நான் நினைவிலே கொள்ளுகிறேன் ஆண்டவர். இந்த நிலை, இந்த காலம் இப்போ உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டிய காலம். இப்போ போய் நான் பாண்டேஜை ஏற்படுத்தி கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், இப்போ போய் நான் இந்த மாதிரியான சிக்கல்களுக்குள்ளாக மாட்டிக்கொள்கிறது உண்டானால் இனி ஒரு நாளும் மீண்டே எழ முடியாத வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த காலங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு. இழக்கணும்னு சொன்னா இழக்கிறதுக்கு நீங்க உடனே விட்டு கொடுத்துருங்க. அது எப்படி ஆண்டவரை நான் இழப்பேன்? உங்களுக்கு முன்னால தான் ஆண்டவர் நான் சத்தியம் பண்ணேன். நான் அதை வாழ்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் எந்த அதை மரணம் பிரிக்கக்கூடிய வரைக்கும் இந்த ஒரு காரியத்தை விட்டு போக மாட்டேன்னு நான் உங்களுக்கு முன்னால தான் நான் சத்தியம் பண்ணேன். ஆண்டவரே இதை இழக்க வேண்டும் என்று சொல்லி நீ சொல்லுகிறது எப்படி? பேதுரு அப்படித்தான் சொன்னார். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய விலக்கின் அந்த மிருகத்தை நான் சாப்பிட சொல்லுகிறது எப்படி ஆண்டவரே? கர்த்தர் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை தீட்டாக நீ நினைவில் கொள்ளாம விலக்குன்னா விலக்கிறியா?
இந்த காரியத்தை விட்டு வெளியே போனா வெளியே போயிரு. இந்த காரியம் உனக்கு வேண்டாம், இந்த விதமான சிக்கல்கள் உன்னுடைய வாழ்க்கையில வேண்டாம் என்று சொன்னால், எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் இழக்கும்படிக்கு சொல்கிறாரோ அவைகளை பற்றி சிறிதளவாக உங்களுடைய வாழ்க்கையில யோசனைப்படாமல் இழக்கிறதுக்கு முழுவதும் ஒப்பு கொடுக்க வேண்டிய காலம் இந்த காலம். ஏன்னா பாரமானவைகள் எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய காலம் இந்த காலம். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால நீங்க எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு காலத்தை வச்சிருப்பாங்க. முதல்ல எக்ஸாமினேஷன் பேப்பர் கொடுத்த உடனே உங்களுடைய எல்லா, அதாவது அந்த பேப்பர்ல உங்களுடைய எண்கள் யாவற்றையும் எழுத வேண்டிய காலம்னு சொல்லுவாங்க. அதுல எல்லா விதமான அந்த காரியங்கள் யாவற்றையும் வந்து ஃபில்அப் பண்ண வேண்டியது அவசியம். இப்பொழுது அவங்க வந்து அடுத்த ஒரு 5 நிமிஷம் உங்களை நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய காலம்னு சொல்லுவாங்க. அப்போ போய் நீங்க உட்கார்ந்து எழுதக்கூடாது. ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மௌனமாக உட்கார்ந்துருக்க வேண்டிய காலம். பின்பு நீங்கள் எழுத துவங்குங்கள் என்பதை பற்றி அவங்க பேசுவாங்க. கடகடன் எல்லா விதமான வினாக்களுக்குரிய எல்லா விதமான விடைகள் யாவற்றையும் எழுத வேண்டிய காலம். அடுத்தது சொல்லுவாங்க உங்களுடைய பேப்பர்களை மடிக்க வேண்டிய காலம்னு சொல்லுவாங்க. அப்போ போய் உட்கார்ந்து கூட நீங்கள் நான் எழுதக்கூடாது. மடிக்க வேண்டிய காலம் மடிக்கணும், கொடுக்க வேண்டிய காலம்னா கொடுக்கணும். அந்த காலங்களுக்கு மிஞ்சினான தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கப்படக்கூடாது. வசனத்துல நல்ல ஒரு வாக்கியம் இவ்விதமா நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். பிரசங்கியின் புஸ்தகத்துல அதுல 3வது அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது பாருங்க. பிரசங்கி 3வது அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு. 2வது வசனம், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொள்ள ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. எப்படி சொல்றாரு பாருங்களேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை கத்து வச்சிருக்க. எந்த காலத்தில் எதை நீங்கள் செய்ய வேண்டுமோ அதை தாண்டி எது செஞ்சாலும் தப்பா போயிடும். கல்ல பிறக்க வேண்டிய காலத்தில் கல்ல இருக்கக்கூடிய கல்லெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டீங்கன்னா அது தவறா போயிடும். நீங்க தேட வேண்டிய காலத்துல எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் இழக்க கொடுக்கிறது உண்டானால் அது தவறா போயிடும். எந்த காலத்தில் எதை நான் என்னுடைய வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்கிறதை பற்றியதான ஞானம் உள்ளவர்களாய் நீங்கள் அந்த காலங்களை ஆசிரிக்க துவங்கினால் மட்டும்தான் அந்த காலங்களுக்கு உண்டான நிறைவான பலன்களை உங்களாலும் என்னாலும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தங்கள் வாழ்க்கையிலே இயங்க வேண்டிய காலங்களிலே முழு பலத்தை பயன்படுத்தி இயங்க ஆரம்பிச்சார். கர்த்தருடைய நாமத்தினாலே முடங்கி இருக்க வேண்டிய காலங்கள்ல எந்த விதமான இயக்கத்தையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்தாமல் அப்படியே அமர்ந்திருந்து காத்திருக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சோம். கர்த்தருடைய நாமத்தினாலே கடல் பிரயாணம் பண்ண வேண்டிய காலங்கள் வந்த பொழுது எந்த நேரத்திலையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஓய்வுக்கு இடம் கூடாமல் கடல் பிரயாணத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சார். அந்தந்த காலங்களுக்கு உண்டான தன்மைகளை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சதுனால எந்த விஷயத்திலும் அவர்கள் குறைவான பலன்களை அல்ல நிறைவான பலன்களை பெறும் ஒரு மக்களாய் விளங்கினார். இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலங்களை பாருங்க. இந்த காலத்தில் நான் செய்ய வேண்டியது என்ன ஆண்டவரே? எனக்கு என்ன விதமான பணியை வச்சிருக்கீங்க? நான் தேடணுமா, கட்டணுமா, கட்டியிருக்கக்கூடிய காரியங்களை இழிக்கணுமா, பெறணுமா, பெறாம இருக்கணுமா, அல்லது எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் விளக்கு கொடுக்க வேண்டுமா? எந்த காலத்தை நீர் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று ஆராய்ந்து பார்த்து அவைகளின் ஊடாக நடந்து போனால் நிச்சயமாக உங்கள் கால்கள் வழுவி போகாமல் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் உரைத்த இந்த வார்த்தையின் அடிப்படையில் காலங்களும் நேரங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இதிலே சரியான விஷயத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டியது அவசியம். எந்த குறைவும் என்னுடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. காலங்களுக்கு மிஞ்சின இயக்கமும் என் வாழ்க்கையில வந்துடக்கூடாது. காலங்களுக்கு தகுதியாக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மை என் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டாம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில், கர்த்தர் உரைத்த இந்த காரியத்தின் அடிப்படையில் நம்முடைய நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பற்றி சற்று நாம் ஒரு முறை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையில உனக்கு உண்டானவைகளை காப்பாற்ற வேண்டிய காலம் இது.
எதெல்லாம் இழந்து போனேன். கர்த்தர் சொன்னார், நான் வரக்கூடிய சோதனை காலத்துக்கு உன்னை நான் காப்பாற்றுவேன். என்றாலும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜீவ கிடத்தை நீ தான் இழக்காம பாதுகாக்க வேண்டும். உனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளந்து என்ன, உனக்குள் கொடுக்கப்பட்ட வரம் என்ன, இப்ப அது எங்க போயிடுச்சு? இவைகளை பற்றிதான ஒரு உணர்வு என் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட எனக்கு கிருபை தாங்க சுவாமி. ஒரு காலத்துல நான் எவ்வளவு தூரம் இயங்குனேன், ஒரு காலத்துல நான் எவ்வளவு தூரம் ஓடுனேன், ஒரு காலம் கர்த்தர் தான் எவ்வளவு வைராக்கியமான ஒரு மனுஷன் நான் விளங்குறேன். ஆனா இன்னைக்கு அந்த வைராக்கியத்துல 1% கூட என் வாழ்க்கையில இல்லையே சுவாமி. என்னை மீண்டும் உயிரடைய பண்ணுங்க, என்னை மீண்டும் எழுப்புங்க ஆண்டவரே. அவைகளை கர்த்தாவே என்னுடைய கிரீடத்தில் நான் இழந்து போகாத அளவிற்காக என்னுடைய நிலைகளை நான் பாதுகாத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தருணங்கள். இழக்க வேண்டிய காலத்தில் இழக்கணும். தீர்க்க தரிசனங்களை ஆராய வேண்டிய காலத்துல அவைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய ஆலயம் பழுதாய் இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சம்பர்மமான வாழ்க்கையை தேடக்கூடாத ஒரு காலம் இது என்பதை பற்றிதான புரிந்து கொள்ளுதல் என் வாழ்க்கையில வர வேண்டியது அவசியம். ஒரு காலத்துல சபைகள் திருவிழா கோலம் பூண்டதாக விளங்கிற்று. ரட்சிக்கப்படக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நாளும் புது புது மக்கள் அவங்க கண்கள் பார்த்துச்சு சுவாமி. ஒரு நாள் 2000 பேர் வந்தாங்க, ஒரு நாள் 5000 பேர் வந்தாங்க. சபையே நிரம்பி விளையக்கூடிய ஒரு காலமா இருந்துச்சு. ஆனா பார்த்த முகத்தையே இந்த நாட்கள் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோமே, அதுக்கு காரணம் இயங்காது இருக்கக்கூடிய எங்க வாழ்க்கை தானே, இயங்காது இருக்கக்கூடிய எங்கள் தமிழர் தானே. எங்களை மீண்டும் ஒரு முறை உயிரடைய பண்ணுங்கப்பா, எங்களை மீண்டும் ஒரு முறை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உலர்ந்து போன எலும்புகளாய் காணப்படும் நாங்கள் மீண்டும் உமக்குள் உயிரடைய எங்களுக்கு ஏற்ற கிருபையை தாரும், எங்களுக்கு ஏற்ற இரக்கங்களை தாரும், எங்களுக்கு ஏற்ற வல்லமைகளை கர்த்தரில் உருவாக்கி தாரும் என்று கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து இருதயத்தின் தன்மைகள் யாவற்றையும் ஒப்புக் கொடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. காலங்களும் தருணங்களும் உனக்காய் நிற்பதில்லையே, காலங்களும் தருணங்களும் உனக்காய் நிற்பதில்லையே, செலவழித்த ஒரு நிமிடம் மறுபடி வருவதில்லை, செலவழித்த ஒரு நிமிடம் மறுபடி வருவதில்லை. உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே, ஒரு தருணம் இது போல மறுமுறை வந்திடுமோ அறியா. உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. கர்த்தருக்கு நேராக உள்ளத்தை திறந்து நாம ஜெபிக்கலாம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில உங்களுக்கு உண்டான காலங்களை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு உண்டான ஓட்டத்தை நீங்க எப்படி ஓடுனீங்க, நீங்க இழந்து போன வரங்களை பற்றி நீங்க உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, நீங்க அதுக்கு என்ன முயற்சி பண்ணீங்க? கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டிய இந்த காலத்துல மனம் திறந்து நம்ம ஜெபிக்கணும். என்னுடைய ஆலயத்துல பல ஜனங்களை சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. ஆனா நான் இயங்காம போயிட்டேன் சுவாமி, நான் இயங்காம போயிட்டேன். கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய இயக்கங்களை மட்டுப்படுத்தும் எல்லா நிலைகளும் என்னை விட்டு போகட்டும். ஒரு புதிய கர்த்தாவை எந்திரத்தின் பல்லை போல என்னை உருவாக்கித்தார். மீண்டும் நான் இயங்க, விழுந்து போன இடத்திலே நான் மீண்டும் எழும்பி கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய சத்தத்தை நிறைவாக்க இன்னும் ஒரு முறை என்னை உயிரடைய பண்ணும் ஆண்டவரே, என்னை எழுப்பும் ஆண்டவரே. என் மேல் இந்த உயிரடைய பண்ணும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை மீண்டும் என் வாழ்க்கையிலே ஊற்றப்பட வேண்டும். கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில கர்த்தாவை உங்களை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால எதெல்லாம் அவங்க தொலைச்சிட்டாங்களோ, எதெல்லாம் அவங்க இழந்து போயிட்டாங்களோ, எந்தெந்த நன்மையான காரியங்களெல்லாம் அவங்க இழக்க கொடுத்துட்டாங்களோ, ஒவ்வொரு தன்மைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதோ உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவரே கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய உணர்வை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில பெறணும். ஆவிக்குரிய நன்மைகளை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில பெறணும்.
எந்தெந்த இடத்துல அவங்க விழுந்தாங்களோ அதுல மீண்டும் அவர்கள் எழும்பி நின்று, என் சத்துருவே, என் மேல் நீ கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், தேங்க்யூ மை ஃபாதர், என் மேல் நீ சந்தோஷம் கொள்ளாதே, நான் நீதிமானாகி நான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லி திரும்ப எழுந்திருந்து தங்கள் பழைய ஓட்டத்திலே தொடர்ந்து ஓட கர்த்தருடைய அபிஷேகம் அவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வானங்கள் திறக்கப்படுவதாக. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய அபிஷேகம், உயிரிழைய செய்யும் கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருடைய உள்ளங்களின் ஆழங்களிலும் இயேசுவின் நாமத்தினால் ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். இன்று முதல் இவர்களின் மூலமாய் உலகம் கலக்கப்பட, உலகத்திலே காணப்படும் ஒவ்வொருவரும் இவர்கள் மூலமாய் கர்த்தரை அறியும் அறிவினால் நிரப்பப்பட, இவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்றுக்கொண்ட இந்த வசனங்கள் எங்களுக்காக உரைக்கப்பட்டது என்பதை அறிந்து இவைகளின்படி வாழ்ந்து இவைகளை எங்கள் நாமத்திலே எங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்த கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் பேசின ஒரு காரியத்தையும் நாங்கள் இழந்து விடாத அளவிற்கு சகல ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எங்கள் நிலைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு உம் சித்தத்தை நிறைவாக்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.